Bonjour mes amis, ça va? Comment allez-vous? லாஸ்ட் வீக் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அந்த பேசிஸில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ரேசஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்றைக்கி என்னென்ன ஃப்ரேசஸ்லாம் படிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா tu fais rien. tu fais rien அப்படின்னா நீங்கள் எதுவும் செய்யல அப்படின்ற அர்த்தம். you do nothing அப்படின்ற மீனிங். இப்போ tu வச்சு நான் உங்களுக்கு ஃபே அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுலேயே நீங்கள் ஊ யூஸ் பண்ணி அந்த ஃபேன்ற இடத்துல எப்படி வேர்ப் வரும்ன்றத சொல்லு. ஊக்கு ஃபேர்ன்ற வேர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊக்கு ஃபேர்ன்ற வேர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கோம் ஊ ஊலே. கோம் ஊ ஊலே அப்படின்னா உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறத தான் குறிக்கும். கோம் ஊ ஊலே இதுக்கு டு யூஸ் பண்ணி என்ற கோம் ஊ ஊலேன்றத எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி டு யூஸ் பண்ணி எப்படி எழுதணுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறத தான் குறிக்கும். கோம் ஊ ஊலே இதுக்கு டு யூஸ் பண்ணி என்ற கோம் ஊ ஊலேன்றத எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி டு யூஸ் பண்ணி எப்படி எழுதணுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ட் qu'il y a quelque chose. எஸ்ட் qu'il y a quelque chose அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி. quelque choseன்றது எனிதிங் அப்படின்றத குறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் தேர் எனிதிங் அப்படின்ற மீனிங் தான். அங்கே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றத தான் அந்த சென்டென்ஸை குறிக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா லா மேம் ஷோஸ் சாப்பறை அப்படின்றது. லா மேம் ஷோஸ் சாப்பறை அப்படின்றது அப்படின்னா என்ன மீனிங்னா இட்ஸ் லைக் த சேம், அதே மாதிரி இருக்குது அப்படின்றத தான் குறிக்கும். இன்றைக்கு சொல்லி கொடுத்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it and do it.